நாம் தொடர்ந்து இன்றைய கற்க கசட நிகழ்ச்சியில் பேசலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக நாமக்கல்லை சேர்ந்த பார்த்திபன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பார்த்திபன். வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி என்ன? நான் இது மாதிரி நான் பிபி பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர். பார்த்திபன் நீங்க கொஞ்சம் தெளிவா பேசுங்க பார்த்திபன். ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து அதாவது பி கேன்சல் பண்ணிட்டு ஆர்மியில சேர முடியுமா என்னன்னு சார்ட்டு டவுட் கேட்கணும் மேம். கேளுங்க பார்த்திபன். சார் வணக்கம் சார். உங்க ஆர்வத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். சரிங்க சார். பட் இதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன மாதிரி நீங்க அதிகாரி ஆகணுமா இல்ல ஒரு சிப்பாய் ஆகணுமான்றதை தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. அதிகாரி என்பது டிஃபென்ஸ்ல கமிஷன்ட் ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் வந்து ஐபிஎஸ், அதாவது நான் இது எதுக்கு சொல்றேன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஐபிஎஸ் தான். தமிழ்நாட்டில் அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ன்றது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நிகரான ஒரு பதவி. சரிங்களா? அப்போ இது வந்து நீங்க கிராஜுவேஷன் முடிச்சே ஆகணும் அந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா. நீங்க கிராஜுவேஷன் முடிக்காம +2 முடிச்சுட்டு நீங்க வந்து உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய பிடெக் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கு, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதி அப்படியும் நீங்க அதிகாரி ஆகலாம். ஏன்னா இது ரெண்டுலயுமே வந்து அவங்க டிகிரி கொடுத்து உங்களை அதிகாரிகள் ஆக்குவாங்க. பட் இதெல்லாம் இல்லாம நீங்க வந்து நான் இன்னைக்கே வந்து யூனிஃபார்ம் போடணும் பணியாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிப்பாயா தான் போக முடியும் நீங்க +2 முடிச்சுட்டு. ஸோ நீங்க எது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சார் நான் இது மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கணுங்க சார். சொல்லுங்க சார். இது மாதிரி நான் வொகேஷனல் குரூப் எடுத்தேங்க சார் 12th. ஓகே. அதனால பிஇ சேர முடியாதுன்னு இது நேவி இது சேர முடியாதுன்னு சொன்னாங்க சார் ராணுவத்துல. அதாவது டெக்னிக்கல் என்ட்ரி இப்போ நாங்கள் முன்னாடி மென்ஷன் பண்ண பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் மட்டுமே அதில் சேர முடியும் டெக்னிக்கல் என்ட்ரியில். இப்போ வொகேஷனல் குரூப்பில் கண்டிப்பாக அது இருந்திருக்காது உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் வந்து +2 முடித்த மாணவர்கள் கேட்டகரியில் சிப்பாயாக போகணும் அப்படின்னா போகலாம். அது வந்து வொகேஷனல் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சரிங்க சார். சார் இப்போ வந்து நான் பிஇ முடிச்சுட்டு பண்ணலாம் இல்லைங்க சார் ஆர்மிக்கு? கண்டிப்பாக. என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா நீங்கள் பிஇ முடிச்சுட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா நானும் பிஇ முடிச்சுட்டு தான் வந்து டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணேன். அதாவது அதுலேயும் நான் வந்து 2 முறை தேர்ச்சி பெற்றிருக்கேன். 2 முறையுமே வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை, காலேஜ் முடிச்சு 1 மாதத்திற்குள் இன்னொரு முறையும் தேர்ச்சி பெற்றுட்டேன். ஸோ அதனால பிஇ படிக்கிறப்பயே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், 3rd இயர்லேருந்தே வரும். அதனால நீங்கள் ஒரு 2 வருஷம் நீங்கள் உங்கள் ஆர்வத்தை அதே மாதிரி தக்க வச்சுக்கொண்டு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் 3வது இயர்லேருந்து அப்ளை பண்ணலாம். நிச்சயமா நம்ம வந்து இப்போ காலேஜ் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இதுல இந்த படையில சேரணுங்கிற ஒரு ஆர்வத்தை இருக்கு தவிர, ஆனா அது எப்படி போய் சேரணும் அதோட ப்ரொசீஜர் சுத்தமா தெரியல. அதனால அதோட ப்ரொசீஜர், அதாவது வெப்சைட் மாதிரி வேற ஏதாவது? அதாவது இது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அதில் சேரணுன்ற ஆர்வம் உள்ளவர்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, இந்த 4 படைகளுக்குமே அவங்க கேரியருக்குன்னே தனியாக வெப்சைட் வச்சுருக்காங்க. அதாவது அவங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வெப்சைட் உண்டு, கேரியருக்கு இன்னொரு வெப்சைட் உண்டு. இந்த 2 வெப்சைட் இந்த அதாவது கேரியருக்குள்ள வெப்சைட்டுக்குள்ளே இவங்க போய் இவங்க பார்த்தாங்கன்னா அதில் ஒரு டேபிளர் காலம் போட்டு எந்த டேட்டில் என்ன விதமான அப்ளிகேஷன் வரும், அது யாருக்கு தகுதி அப்படின்னு எலாபரேட்டாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அதுலேயே போய் பார்த்துக்கலாம். அதோட ஸ்க்ரோல் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் போட்டிங்க அப்படின்னா அவங்க அதை நோட் பண்ணிக்கலாம். நிச்சயமா. தொடர்ந்து சேலத்தை சேர்ந்த வெங்கட்ராமன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வெங்கட்ராமன். வணக்கம் சார். நான் பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன், 2012 பாஸ் அவுட். வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்களேங்க சார். அதாவது எந்த ஒரு போஸ்டல் கார்டு இந்த மாதிரி டிஃபென்ஸுக்கு போகும்போதும் ஃபர்ஸ்ட் தகுதி தேர்வு எழுதுனதுக்கு அப்புறம் உடல் தகுதி தேர்வுன்னு வைக்கிறாங்களேங்க சார். அது வந்து இந்த மாதிரி பிடெக் டெக்னிக்கலா போறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க சார்? உடல் தகுதி தேர்வு என்பது அதிகாரிகளுக்கு மெடிக்கல்னு தான் சொல்லுவோம். அதாவது உடல் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம டெஸ்ட் பண்ணுறதில்ல, மெடிக்கல் டெஸ்ட் தான் உண்டு. இது வந்து நீங்கள் ஆஃபீஸராக செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நடத்துவாங்க, அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த டெஸ்ட் வந்து பேசிக்கான மெடிக்கல் டெஸ்ட். அதாவது உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கா, நாக் நீஸ் இருக்கா, முட்டி கால் ரெண்டும் உங்களுக்கு வந்து முட்டாமல் உங்களால் ஓட முடியுமா, கண் பார்வை அதாவது 6x6 இருக்கிறதா, டெக்னிக்கலுக்கு
-2.5 to 3 வரைக்கும் இருக்கலாம் ஐ பவர். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது 6/6 கண்ணாடியே போடக்கூடாது, கண்ணாடி போடாமல் படிக்க முடியணும், பார்க்க முடியணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது வந்து டெக்னிக்கலுக்கு -3 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்குது டெக்னிக்கல் ஸ்ட்ரீமுக்கு. நான் டெக்னிக்கலுக்கும் சில வரைமுறைகள் உண்டு. இதையும் நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். எல்லாமே அங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உண்டு. உடல் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தேர்வு கிடையாது. தொடர்ந்து தாம்பரத்தை சேர்ந்த சதீஷ் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சதீஷ். அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த இஸ்மாயில் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் இஸ்மாயில். வணக்கம் மேடம். அவங்களுடைய கேள்வி என்ன இஸ்மாயில்? மேடம், இப்போ தம்பி வந்து பிஇ இப்போ கரண்ட் இயர் முடிச்சிருக்கான். தொடர்ந்து பேசுங்க இஸ்மாயில். பிஇ இப்போ கரண்ட் இயர் முடிச்சிருக்கான். அவனுக்கு டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு உண்டான என்ன ப்ரொசீஜர்னு தெரியணும். இப்போ எல்லாமே நிறைய இது வரைக்கும் கேட்ட காலர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து பிஇ பற்றி தான் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் பிஇ தான் எடுத்தாங்க இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக. அதனால பிஇ முடித்தவர்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கிறது தான் எங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்ளை. காரணம் என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி டிஃபென்ஸில் இன்னைக்கு டெக்னாலஜி தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால நிறைய என்ஜினியர்ஸ் தான் தேவை. முடித்திருந்தால் 27 வயசு வரைக்கும் இவர் ஏறக்குறைய ஒரு 10 முறை அப்ளை பண்ணலாமா. இவர் என் கூட அமர்ந்து இருக்கக்கூடியவர் வந்து இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் சென்டரில் பணியாற்றினவர், போபால் செலெக்ஷன் போர்டில். ஒரு என்ஜினியருக்கு அவர் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லலாம் எத்தனை முறை அப்ளை பண்ணலாம், எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஹலோ, பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு இந்த 4 படைகளில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான வழிகளில் நீங்கள் வந்து அதிகாரியாக ஆகலாம். நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதற்கு வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும். அதில் என்னென்ன தேர்வுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தேர்வுகளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இதுல இருந்து போடணுங்களா இல்ல டைரக்டா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ். இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த கோட்டா சிஸ்டம் எதுவும் கிடையாது. நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகாரியாக வாய்ப்பு வழங்கப்படும். நிச்சயமா நிச்சயமா. ஓகே ஓகே. அடுத்ததாக நெல்லையை சேர்ந்த விக்னேஷ் இணைப்பில் இருக்கார். வணக்கம் விக்னேஷ். மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் விக்னேஷ். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன விக்னேஷ்? சார், நான் என்டிஏ எக்ஸாம் எழுதினேன் ஏப்ரல்ல. அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. ஓகே, அதான் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்க சொல்லுங்க சார். என்டிஏ எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு இப்போ ஜூலை மாதம் எண்டில் இல்லை ஆகஸ்ட் மாதம் முதல்ல வரும் சார். அப்புறம் வந்து நான் வந்து நேவிக்கு அந்த பிடெக் கோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஆர்மிக்கும் அப்ளை பண்ணலாமா ஒரே நேரத்தில் ரெண்டுக்கும்? கட்டாயம் தாராளமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இன்னொரு டவுட் சார், இப்போ வந்து என்டிஏல வந்து அந்த 5 days ஒரு இது மாதிரி வைப்பாங்கல்ல, அதில் வந்து ஐ பவர் இருந்தால் பரவாயில்லையா? அந்த 5 days வைக்கிற டெஸ்ட் தான் நான் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பேர் வந்து சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. நான் அந்த எஸ்எஸ்பி போபாலில் தான் வந்து நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே அந்த 5 நாளில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஐ பவர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். ரெண்டாவது விஷயம், லெஃப்டினன்ட் ஈசன் சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் இதில் வந்து அதிகாரியாக இருக்கு, அவருக்கு வந்து ஐசைட் வந்து 6/6 இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. -3 வரைக்கும் இது வந்து அலௌட் இருக்கு. நாங்கள் எங்களுடைய அந்த எஸ்எஸ்பி தேர்வில் வந்து இந்த குறிப்பிட்ட மாணவர் வந்து ஒரு அதிகாரி ஆவதற்கான ஆளுமை திறன் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து பார்ப்போம். தொடர்ந்து சிதம்பரத்தை சேர்ந்த பாரதி ராஜா இணைப்புல இருக்கார். வணக்கம் பாரதி ராஜா. வணக்கம் மேடம். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க பாரதி ராஜா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். என்னுடைய பையன் வந்து 10th படிச்சிட்டு இருக்காப்ல. ஓகே. இப்ப 12th முடிச்சுட்டு டைரக்டா என்டிஏ எக்ஸாம் எழுதுறது பெஸ்ட்டுங்களா சார்? அப்படி இல்லைன்னா காலேஜ் பிஇ முடிச்சுட்டு 4 year முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்புறம் வந்து சார், இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ரிட்டன் எக்ஸாமுக்கு கோச்சிங் எங்கேயாவது இருக்கா என்னன்னு தெரியணும் சார். அதுக்கு தான் ஃபோன் பண்ணலாம் சார். 2 முறையுமே சிறந்த முறைகள். அதாவது நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் தி ஏர்லியர் தி பெட்டர் அப்படின்னு. காரணம் என்னென்னா, சிறு வயதிலேயே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா இன்னும் ஈஸியாக அவங்களால கோப்பப் பண்ண முடியும். நாளைக்கு பெரிய பெரிய பதவிகளுக்கு, பெரிய பெரிய ரேங்க்குக்கு அடைய முடியும்.
இது ஒரு நன்மை. இப்போ 12வது முடித்துட்டு போனால் 12வது முடிச்சுட்டு என்டிஏ மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் எடுத்தால் என்ஜினியராகவும் போகலாம். என்டிஏல உங்களுக்கு பிஎஸ்சி இல்லைனா பிஏ கொடுப்பாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் என்ட்ரியில் பிடெக் கொடுப்பாங்க. இது வந்து ஆர்மி அண்ட் நேவியில் உண்டு. ஸோ ரெண்டுமே சிறந்த முறைகள் தான். நீங்கள் +2 தி ஏர்லியர் தி பெட்டருங்கிறது தான் எங்களோட இது. தொடர்ந்து மேட்டூர் கவின் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் கவின். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க கவின். வணக்கம் சார், என்னோட பேர் கவின், நான் மேட்டூர்லேருந்து பேசுறேங்க சார். சார் இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுல எல்லாம் இதுல வந்து இந்த பைலட்டா போனோம்னா அதுக்கு என்னென்ன தகுதிங்க சார்? பண்ண தகுதிகள் இருக்குங்க சார். இப்போ நான் தற்சமயம் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார். என்னோட ஏஜ் வந்து 22 ஆகுதுங்க. அதுக்கு நான் அப்ளை பண்ண முடியுங்களா? நான் பைலட்டா விரும்புறேங்க சார். இதுல ஆர்மடு ஃபோர்ஸஸ்ல வந்து என்னென்ன இது இருக்குங்க சார்? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம சைக்காலஜிஸ்ட் டிப்ளமா படித்தவர்களுக்கு வந்து பைலட் ஆகணும் அப்படின்னா வந்து அது டைரக்டா ஆக முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வயது வந்து 22 ஆயிருச்சு. ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா அதற்கு வந்து அதிகபட்ச வயது வந்து 23. இப்போ உங்களுக்கு வந்து வயது இருந்தா கூட, இன்னும் 1 வருஷம் இருந்தா கூட உங்களுக்கு வந்து கல்வி தகுதி வந்து இப்போ சரியா இல்லை. டிப்ளமோ படித்தவர்கள் வந்து நேரடியாக ஒரு இராணுவத்தில் இல்லை விமானப்படையில் வந்து விமானியாக பணிபுரிய முடியாது. அதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு டிகிரி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 12வது முடித்து என்டிஏவில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். அதாவது பைலட்டாக பணிபுரிய முடியாது. மற்ற கேடரில் அதை கமிஷன்ட் ஆஃபீஸர் அல்லாத அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். நிச்சயமா இந்த படைகளை சேர்றதுக்கான வழிமுறைகள், படிப்புகள், இது குறித்து நம்ம பேசணும். தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பேச இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.